Hi everyone, welcome to IT with Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா API இன்டகிரேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். API இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எடுத்த உடனே நம்ம ஒரு ஃபுட் ஆர்டரிங் அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபுட் ஆர்டரிங் அப்ளிகேஷனில் நம்ம ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பில் அந்த ரெஸ்டாரண்ட் நேமை கிளிக் பண்ண உடனே யூசருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு மேப்பில் ஷோ ஆகணும். இந்த ஃபியூச்சரை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம Zomato API கூட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ Zomato APIங்கிறது ஒரு ப்ரைவேட் API. நம்ம அவங்களோட API மூலிமா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம Zomatoவோட APIயை கனெக்ட் பண்ண போகிறோம். சின்ஸ் இது ஒரு ப்ரைவேட் APIங்கிறதுனால நமக்கு அந்த APIயோட கீ தேவைப்படுது. ஸோ ஒன்ஸ் நமக்கு கீ கிடைச்ச உடனே நம்ம Zomato APIயை கால் பண்ணலாம். ஸோ Zomato APIயை எப்படி நம்ம கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது get https://developers.zomato.com/api/version 2.1/restaurant restaurant name equal to ரெஸ்டாரண்ட்டோட நேம் அண்ட் API கீ என்ன அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதை ஃபர்தராக நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டுங்கிறது ஒரு HTTPS மெத்தட். இது வந்து டேட்டாஸை ஃபெட்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ப்ரைவேட் APIஸில் நம்ம குறிப்பிட்ட ஆக்சஸ் தான் கண்டிப்பாக அந்த API டெவலப்மெண்ட் டீம் நம்ம கொடுப்பாங்க. கம்ப்ளீட் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, Zomatoவோட லிஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அதோட டிஷ்ஷஸ், அதோட அட்ரஸ், இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸையும் நம்ம ஆப்புக்கு ஃபெச் பண்ணி போகிறோம். ஓகே, செகண்ட் பிரேக் டவுன் பண்ணோன்னா என் பாயிண்ட்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த Zomato API எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோட URL, அதாவது https://developers.zomato.com/api/version.restaurant. ஸோ இந்த என் பாயிண்டில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா query parameters. இந்த பேராமீட்டர்ஸ் மூலியமாக தான் நம்ம queries-ஐ பாஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை Zomato API-லிருந்து வாங்க போகிறோம். அதாவது ரெஸ்டாரண்ட் நேம், இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஃபி டேன்னு நம்ம வச்சுருக்கோம். அண்ட் API கீ, நம்மளோட API கீ என்னவோ அந்த API கீயை நம்ம தரப்போகிறோம். ஒன்ஸ் நம்ம இதை கொடுத்த உடனே Zomato என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த API query Zomatoவுக்கு போய் Zomatoவிலேருந்து டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணிட்டு வந்து நம்ம ஆப்புக்கு கொடுக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த டீட்டெயில்ஸை வாங்கினோடனே இது ஒரு JSON ஃபைலாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையானது அட்ரஸ். ஸோ ஒன்ஸ் இந்த அட்ரஸை நம்ம வாங்கின உடனே அடுத்ததாக நம்ம கூகுள் மேப்பில் வந்து ஒரு கூகுள் API அதோட ஹெல்ப்பை வச்சு நம்ம கூகுள் APIக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறோம். அதாவது எனக்கு இந்த அட்ரஸோட லொக்கேஷன் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெக்வஸ்ட் வந்து கூகுளோட APIக்கு போகிறப்ப அலாங் வித் தட் நம்ம கூகுளோட APIக்கையும் பாஸ் பண்ணோம். ஏன்னா இதுவும் ஒரு ப்ரைவேட் API. ஸோ கூகுள் மேப்ஸோட APIக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஸோ அது எக்ஸாக்டான லொக்கேஷன் நமக்கு சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் நமக்கு அந்த லொக்கேஷன் கிடைச்ச உடனே யூசர் அந்த ரெஸ்டாரண்ட்டை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ப்ராப்பராக ஷோ ஆகும். ஸோ இதுதான் API காலிங், API இன்டகிரேஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு API இன்டகிரேஷன் நடக்கும். இந்த API இன்டகிரேஷன் மூலிமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு சேட்டிலைட் சென்ட் பண்ணணும், ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ இருக்க டேட்டாஸை நம்ம வந்து ஈஸியாக கெட் பண்ணி அதை நம்ம அப்ளிகேஷனில் இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். Thank you.